நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில் இந்த வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக எப்பொழுதுமே நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஜாஷ்வா டிவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். போன வாரம் நம்ம எல்லாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டோம். இந்த மாதமும் நாம் சந்தித்து கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகனிடம் இருப்பதும் கிருபையே என்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நல்ல சிரித்த முகத்தோட கைகளை தட்டி ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் பரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சொல்லுவோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. வசனம் சொல்கிறது, அவர் அக்கினி நடுவே நாம் போனாலும் தண்ணீருக்குள்ளே போனாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாப்பார். நம் அக்கினியில் நடந்தாலும் சரி, தண்ணீரில் நடந்தாலும் சரி, அவர் பாதுகாப்பார். நல்ல கைகளை தட்டி பாடும். ஆமென். அக்கினி நடுவினிலே எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே
எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை ரெண்டு கையை உயர்த்தி கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அல்லேலூயா கிருபையே, தேவ. அப்பா உங்களுடைய கிருபை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நாங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போயிருப்போம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய கிருபை என்னை தாங்கினது, அவருடைய கிருபை என்னை நடத்தினது, அவருடைய கிருபை என்னை பாதுகாத்தது, அவருடைய கிருபை மாத்திரமே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அல்லேலூயா கிருபையே, தேவ விபலமசந்தோ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, கிருபை என்றால் என்ன? தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தயவுக்கு பெயர் தான் கிருபை. குப்பையில் இருக்கிறவனை ராஜாக்களுக்கு முன்பாக அமர்த்துவதற்கு பெயர் கிருபை. பைத்தியம் என்று சொல்லினவனை ராஜாக்களை போல மாற்றுகிறது கிருபை. ஹல்லேலூயா. எங்கள் தாழ்வில் எங்கள் இணைத்தவரே, உண்மை நாங்கள் எப்படி மறப்போம் அப்பா? நீங்களை மறக்கவே மாட்டோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னை தாயில் நினைத்தார், குப்பையில் இருக்கும் போது என்னை நினைத்தார், நான் நல்லா இருக்கும் போது என்னை எங்கள் அப்பா தேடி வரலை, நான் ஒன்றுமே இல்லாத நேரத்தில், நான் உடைக்கப்பட்ட நேரத்தில், நான் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில், நான் எப்போதுமே சொல்லுவேன், மனுஷங்க நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து இந்த முற்றுப்புள்ளியை கமாவாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை துவக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது தேடி வந்தார்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்போ அம்மே நாங்கள் மறக்கவே மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000. இன்னொரு முறை சொல்லுவோம். என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 சொல்லுவோம். உம்மை மறவேனான், உம்மை மறவேனான், உம்மை மறவேனான் என் இயேசையா. உம்மை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேனான். என் இயேசையா உம்மை மறவேனான். ஆபத்து காலத்தில்
கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேனா. உம்மை எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா? என்னேசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என்னேசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என்னேசையா உம்மை மறவேனா. என்னேசையா உம்மை மறவே. சொல்லுவோம், என் வாழ்வில் நீர் செய்த, என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா அப்பா 1000 10,000. இன்னொரு முறை சொல்லுவோம், என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000. ஆமெனப்பா. என் வாழ்வில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை செஞ்சீங்கப்பா. உங்க கிருபையை தந்து 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 எங்க தலையை குனியவே விடலையப்பா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. லட்சங்கள் கோடிகள் அதற்கு மேலையா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. எங்க ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உங்களை எங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாதப்பா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. நல்ல கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் அப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் திருப்தி அடைகிறான். ராஜா, ஜனம் உம்முடையது, வார்த்தை உம்முடையது, அடிமையும் உம்முடையவன். சிலுவைக்கு நிழலாய் ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான செட்டைகளுக்கு நிழலாய் அடிமையை மறைக்கிறேன். வார்த்தை வெளிப்படட்டும். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். இந்த ஜூலை மாதத்தில் இந்த 2வது வாரத்தில் கூட என் அன்பு சகோதர சகோதரிகள், என் தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்க்கறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தீமை செய்யவே தெரியாது. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தப்பு
தப்பு செய்யணும், என் மகளை ஒண்ணுமில்லாமல் போக பண்ணிடும் அப்படி நினைக்கவே மாட்டான். நல்ல தகப்பன், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் கூட தன் பிள்ளைக்கு நல்ல மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, நீ ஏன் கொடுக்க மாட்ட, நான் எப்படி கொடுக்க முடியும்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமே, அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். போன வாரங்கள் நம்ம யோசித்து தியானித்தோம். மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம் விக்கியிலே போடுவாங்க பாருங்க. இந்த வசனத்தை வைத்து தான் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதன் மேல் பிரவேசிப்பது இல்லை. பரலோகத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. அப்போ வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திற்கு போகணும்னா என் சித்தத்தை செய்யணும், என் பிதாவின் சித்தத்தை செய்யணும். என் பிதாவாகிய தேவன் உனக்கு எதை செய்ய சொன்னாரோ, உன் வாழ்க்கையில் எதை தரிசனமாய் தந்திருக்கிறாரோ அதை நீ செய்து முடிக்கணும். அப்போதான் ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் மத்தேயு 7:21 திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். அவன் போன வாரம் உங்களுக்கு சித்தத்தை குறித்தான இருக்கிற அதுக்கு இணை வசனங்கள், அதற்கு அடிப்படை காரியங்களை உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த கழுதையின் மூலமாய் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பேசினார், காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த 2வது வாரத்தில் எது கர்த்தருடைய சித்தம், எது கர்த்தருடைய சித்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் தாயின் கருவிலை பிறப்பதற்கு முன்பாகவே அவன் பெயரில் 2 சித்தங்களை பரலோகம் நியமித்து வைக்கிறது. ஒன்று பொதுவான சித்தம், மற்றொன்று தனிப்பட்ட சித்தம். பொதுவான சித்தம் என்று சொன்னால் ஆண்டவர் தம்முடைய உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷன் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு பிள்ளை இப்படி இருக்கணும் சொல்லுறதுதான் பொதுவான சித்தம். தனிப்பட்ட சித்தம் என்று கேட்டால் அவனை ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு அழைத்து அவனுடைய காரியங்களை அவனை தனியாக கர்த்தர் பிரித்தெடுத்து பயன்படுத்துகிற தனிப்பட்ட சித்தம். இப்போ கர்த்தர் சொல்கிற சித்தத்தில் முதலாவது சித்தம் என்னன்னு கேட்டா, என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த டிவியில் கீழே வரும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் தேவ பிள்ளைகள் வசனத்திற்கு நேராய் இருதயத்தையும் செவியும் விருத்த சேதனம் பண்ணி திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனம் சொல்லப்படுகிறது, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவத்துடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ சித்தத்திலே ஒரு சித்தம், என்ன சித்தம் என்று சொன்னால் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தேவத்துடைய சித்தமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆம் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் ஆராதிக்கிற தேவன் he is the holy holy holy. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவனும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு வருகிறவர். அவருக்கு முன்பாய் மூப்பர்களும் சாஸ்திரிகளும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை உயர்த்துகிற அப்படிப்பட்ட நல்ல பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருக்கிறார். அவருடைய பாவத்தை அவர் பார்த்ததை கூட இல்லை. அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், என் மகளே என் மகனே, நீ தேவத்தின் ராஜ்யத்திற்குள் நீ புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவத்துடைய சித்தமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தத்தை குறித்தான வற்புறுத்துதல் குறைந்து விட்டது. பரிசுத்தத்தை குறித்தான செய்திகள் குறைந்து விட்டது. பரிசுத்தத்தை குறித்தான ஆராதனைகள் குறைந்து விட்டது. பரிசுத்தத்தை குறித்தான கடினமான உபதேசங்கள் குறைந்து விட்டது. ஆசீர்வாதம் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் சொல்லுகிறது சாவாமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு விதமாய் ஜனத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த தேவ பிள்ளைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த தேவ பிள்ளைக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்தான ஒரு உத்வேகத்தை கர்த்தர் தருவார். ஒரு உத்வேகத்தை கர்த்தர் தருவார். எப்பொழுதுமே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என அன்பானவர்களே, வசனத்தை நாம் பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமராய் இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கின நான், தாயின் கருவிலே உருவாகும் உன்னை தெரிந்து கொண்ட நான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மாத்திரம்தான் கர்த்தரின் கரத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தன், உன்
தகப்பனாய் இருக்கிற நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகையால் நீயும் பரிசுத்தராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, என் கனம் பொருந்திய தேவ மனுஷர்களே, இன்றைக்கு நாம் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவத்திற்கு இரத்தம் சிந்துதல் தக்கதாய் இன்னும் நீ பாவத்திற்கு எதிர்த்து நிற்கலையே. இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. அதே காரியத்தை 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு அருமையானவர்களே, நான் அசுத்தத்திற்கென்று அழைக்கப்படவில்லை, நான் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் மேல 2 வகையான அழைப்பு வருகிறது. ஒன்று பரிசுத்தத்திற்கான அழைப்பு, மற்றொன்று ஒரு ஊழிய அழைப்பை கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வாழுகிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த என் பிள்ளையே, கர்த்தருடைய இரத்தத்திலும் ஸ்தோத்திரம் திராட்சரசத்திலும் அப்பத்திலும் பங்கு பெறுகிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான விசுவாச குடும்பமே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அசுத்தத்திற்கு அல்ல, நான் உன்னை பரிசுத்தத்திற்கென்று அழைத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டாங்க, அப்பா பரிசுத்தர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய குடும்பத்துல பார்த்தா தெரியும், அப்பா அம்மா டாக்டரா இருப்பாங்க, இந்த பிள்ளைங்க எப்படிதான் ஆக்கணும் இருப்பாங்க, டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நீ டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும். ஏன்னு கேட்டா, உங்க அப்பா நான் டாக்டரா இருக்கிறேன், நீ டாக்டர் ஆகணும். உங்க அம்மா நாங்க டாக்டரா இருக்கிறோம், நீ டாக்டர் ஆகணும். ஆண்டவர் சொல்றாதா, நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தராயிரு. அதான் ஆண்டவர் சொல்ற, அதான் நல்ல தகப்பன். நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீ பரிசுத்தமாயிரு. ஆனா நீங்க வாலிப நாட்கள்ல இந்த கடைசி காலத்துல, ஏசப்பா பரிசுத்தமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பக்தன் சொல்லிறார் பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நான் இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கணும் பிரதர் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அந்த பாவத்தெல்லாம் கொஞ்சம் விடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு சில அந்த ஆபாசங்களை பார்க்கிற காரியங்கள், ஒரு சில தவறான கெட்ட எண்ணங்கள், ஒரு சில காதல் போன்ற மாய வழியில பிம்பத்திற்குள்ளே மாட்டி இருக்கிறேன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் விடணும் தான் ஆசைப்படுகிறேன். பட் ஸ்டில் என்னால் முடியலை. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? யார் தெரியுமா பரிசுத்தமாய் வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனுக்குள் வாழ்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள் அசைவாடுகிறாரோ, அந்த மனுஷனை பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் அந்த 4:7-8 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உன்னை எப்படி அழைச்சிருக்காருன்னா அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு உன்னை அழைத்திருக்கிறார். 8வது வசனம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தலின தேவனை அசட்டை பண்ணினார். அப்போ நம்ம பரிசுத்தத்தை அசட்டை பண்ணணும்னா யாரை அசட்டை பண்றோம் அப்படின்னா தேவனை நம்ம அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? 4 சுவத்திற்குள்ள நான் பண்ணுகிற பாவம் யாருக்கு தெரியும்? சிஸ்டர், பிரதர், அருமையான ஊழியக்கார சகோதரியே, நம்ம செய்யறது யாருக்குமே தெரியாது. ஆனா அப்பா ஒருவருக்கு தெரியும். அவர் ஞாபக புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் அவர் குறித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். நான் மறைச்சு பண்றது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஊழியக்காரரே, உலகத்தின் மேலும் அன்பு வச்சு கொண்டு இருக்கிறோமா? தேவையில்லாத தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? எனக்கு அருமையான குடும்பமே, யாருக்குமே தெரியாது. நம்ம பிரில்லியன்ட், நம்மளை போல ஞானவாளிங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். தாவீதே, இது யாருக்கும் தெரியாம பத்சேபால் கூட தொடர்பு வச்சிருந்தால் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கின எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாவற்றும் கர்த்தருக்கு தெரியும். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனையை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறான். பரிசுத்தமா இருக்க ஒரு ஆசை நமக்கு வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? பரிசுத்தம் இருக்க முடியலனா கூட பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், போராடி கொண்டாவது இருக்கணும்.
பிரயாசப்படுகிறவனுக்கு பிரயோஜனத்தை பரலோகம் வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, வெளியில நம்மளை போல பரிசுத்தமா யாருமே இருக்க முடியாது. வெளியில இந்த டியூக்கை போல மெசேஜ் கொடுக்க யாருமே இருக்க முடியாது. டியூக்கை போல ஜபம் நடத்த யாருமே இருக்க முடியாது. ஸ்டில் என்னுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? என் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? எபிரேயர் நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம்னு சொன்னா, ஆண்டவர் சொல்கிறார், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடு. அடுத்து ஆண்டவர் முக்கியமா ஒன்று சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இந்த பரிசுத்தம் தேவனின் சித்தமா இருக்கிறது. முதலாவது சித்தம் என்ன? பரிசுத்தமாய் இருக்கணும். இந்த வாலிப நாட்கள்ல பரிசுத்தமாய் இருப்பது கடினம் தான். இந்த வாலிப நாட்கள் இந்த உலகத்திற்குள்ள போய் பரிசுத்தமாய் பார்ப்பது, பரிசுத்தமாய் பேசுவது கடினம் தான். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்மை விட்டு எடுபடாத நல்ல ஒரு தேற்றவானை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது அவர் உன்னை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆமென். அவர் சகல சத்தியத்தையும் நடத்துவார். இதற்கு தான் இந்த ஆவியானவர், இதற்காக இந்த ஆவியானவரின் அபிஷேகம், இதற்காக இந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நம்முடைய இருதயத்திற்குள்ளே உணர்த்தி கொண்டே இருப்பார். உணர்த்திக்கிட்டே இருப்பார். பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை உன் இருதயத்தை உணர்த்தி கொண்டிருப்பது. உன் இருதயத்தை பாவத்திற்கு நேரே கொண்டு செல்வது உணர்த்துவார். தேவையில்லாத தொடர்பு உன் வாழ்க்கையில் வருவது உணர்த்துவார். தேவையில்லாத பேச்சு உன் வாயில் வருவதை உணர்த்துவார். He is teacher. நல்ல போதகர் அவர். கற்றுக் கொடுக்கிற நல்ல தகப்பன். உணர்த்துவார். ஆவியின் கனி என்ன? இச்சை, அடக்கம். இச்சையின்மை ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு நிறைய பேரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு 3-4 மாதம் பாவமே செய்ய மாட்டோம். பயங்கர பரிசுத்தமா ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 6 மாசத்தை தாண்டவன மீண்டும் அந்த பாவத்தை செய்யணும்னு சொல்லிருந்தாங்க. எனக்கு அபிஷேகம் ஓடி போயிட்டு தொலைஞ்சிட்டுங்கிறாங்க. இல்ல, ஆவியின் கனியில ஆண்டவர் இச்சை அடக்கம் தான் சொல்லி இருக்கிறார். இச்சையின்மைன்னு சொல்லல. இச்சை அடக்கம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவர் இச்சையை அடக்க உனக்கு உதவி பண்ணுவார். He is helper. அவர் உதவி பண்ணுவார். கொஞ்சம் உதவி பண்ணுவார். நீ திருப்படியும் அதை பார்ப்பேன், திருப்படியும் அந்த தப்பு நான் செய்வேன், உன்னை விட்டுருவார். தேவனுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியின் கூட போராடுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற முதல் சித்தம் பரிசுத்தம். பரிசுத்தம் ஒரு தேவப்பிள்ளை எப்படி வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷனால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ஏன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார். ஊழியக்காரன் அல்ல. ஊழியக்காரன் 24 மணி நேரம் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நீ மரித்து போனால் கூட உன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டே இருப்பார். நீ தேவ ராஜ்யத்திற்கு போகும்போது அங்கேயும் அவர் வந்து நிற்பார். அவர் உன்னோடனே இருக்கிறவர். அதான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பரிசுத்தமாய் நடத்துவார். ஒருவேளை தேவ பிள்ளையே, இந்த பாவத்தை விட முடியல என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவத்துடைய மகிமை உன்னை இறங்கி வந்து தொடப்போகிறது. இன்னைக்கு ஆவியானுடைய அக்னியோடு தொடப்போகிறது. உன்னை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த விடாமல் உனக்குள்ள இருக்கிற மாமிச இச்சைகளை, மாமிச கிரியைகளை, அந்த பொல்லாத வல்லமைகளை, இயேசபேலின் வல்லமைகளை இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தருடைய அக்கினி சுட்டரிக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை கடந்து வர போகிறது.
கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் இயேசுவை தம்மை காமிச்சு கொடுப்பார், அவங்களுக்கு மட்டும்தான் காமிச்சு கொடுப்பார், தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம் தான் காமிச்சு கொடுப்பார். எனக்கெல்லாம் இயேசுவை முகத்தை வெளிப்படுத்துவார். நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் பெரிய பாவி, எனக்கு இயேசுவை எப்படி வெளிப்படுத்தினார் கேட்டேன். பரிசுத்தமா இருக்க எனக்கு உதவி பண்ணுங்க, உங்களை பார்க்கணும். கூப்பிட்ட உடனே இறங்கி வந்து நிற்கிற தேவன் அவர். இந்த பாவிக்கு தன் முகத்தை காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் உன்னையும் காண்பிப்பார். உனக்கும் தன்னுடைய சாயலை, பிரசன்னத்தின் மகிமையை உனக்கும் காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்தில் அல்லது சத்தத்தை நீங்க எந்த நேரத்துக்கு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக அவர் நடத்த வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெயிச்சிடலாம், தோற்கடிச்சிடலாம் சத்துருவை. யோசேப்பு அவன் பரிசுத்தமாக இருந்தான். தானியேல் பரிசுத்தமாக இருந்தார். விசேஷமாக இயேசு சுவாமி பரிசுத்தமாக இருந்தார். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில பாவ முடிச்சுகளை ஆவியானவர் அவிழ்த்து போட போகிறார். அது மனிதனிடத்தில் சொல்ல முடியாத பாவ முடிச்சா இருக்கிறது. இதில் விழுந்து விட்டனே, இதில் தப்பிக்க எனக்கு வகை தெரியலையே. இந்த நேரத்திலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கைக்குள்ளாய் அவர் இறங்கி வரப்போகிறார். அந்த போதை வஸ்துவை விட முடியவில்லையே, அந்த குடி பழக்கத்தை விட முடியவில்லையே, அந்த மதுபானங்கள் சிகரெட் அடிக்கிறதுனால் விட முடியவில்லை, நாடகத்தை பார்ப்பதை விட முடியவில்லையே, பிடிஎஸ் பார்க்கறதுனால விட முடியவில்லையே, கொரியன் வெப் சீரிஸ் பார்க்கறதுனால விட முடியவில்லையே, கிரிக்கெட் பார்க்கறதை விட முடியவில்லையே, WWE பார்க்கறதை விட முடியவில்லையே, பிக் பாஸ் போட போய் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கறதை விட முடியவில்லையே என்று சொல்லிக்கொண்டு நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? இந்த நேரத்தில் தானே வேத வசனம் சொல்லுகிறது, நிறைவானது உனக்குள் வரும் பொழுது குறைவானது உன்னை விட்டு வெளியே போக போகிறது. எத்தனை பேர் ஜெபிக்க ஆசைப்படுகிறீங்க? கொஞ்சம் கண்களை மூடி எழுந்து நிற்க முடியும் என்று சொன்னால் எழுந்து நின்று கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. இப்பொழுது ஒரு வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறது. இப்பொழுது ஒரு அக்னி உங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறது. இப்பொழுது ஒரு நெருப்பு உன் மத்தியிலே கடந்து வர போகிறது. உன் வாயை விரிவாய் திற. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து பாஷைகளை பேச ஆரம்பிங்க. மற்றவர்கள் வாயை திறந்து கர்த்தரிடத்தில் பேச ஆரம்பிங்க. இப்பொழுது மகிமை வெளிப்பட போகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் நம்மளை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன், ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி. மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள தேவனை அசட்டை பண்ணுகிறார். ஓ, பரிசுத்தத்தை குறிச்சான பயம் இல்லையா? பரிசுத்தத்தை உடைய வாழ்கிற எண்ணங்கள் இல்லையா? நீ கர்த்தரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். நீ ஒரு ஆவிக்குரிய அசட்டை உள்ளவனாய் நின்று கொண்டிருக்கிறாய். உன் வாய்களை திற. தேவ பிள்ளைய உன் வாய்களை திறங்க. அருமையான தேவ ஜனமே வாயை திறங்க. ஆவியானுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. ரிபாலா சுடாபாரா தூலாபா கந்துலாபா சந்துனெல்ல தூலா ரேபூலியா பரமாத்துரை சந்துனா பரமேஸ்வர் பார்த்தியாந்தலஃபா ஞந்தோ பாக்கியன் துடாந்தலபா. இப்பொழுதே பரிசுத்த மகிமை உள்ளவதாக கேட்டுக்கொள்கிறவர்கள் மேலே ஆவியானுடைய அக்னி விழுவதாக, ஆவியானுடைய மகிமை விழுவதாக, நெருப்பு தணல் விழுவதாக, அக்னி காட்சி விழுவதாக. பெற்றுக்கொள்வன் வல்லமையை, பெற்றுக்கொள்வன் அபிஷேகத்தை. நல்ல வாய்களை திறந்து பெற்றுக்கோ. நீ வாயை திறந்து கேட்க கேட்க அபிஷேகம் உனக்குள் வர வர உனக்குள் போராடி கொண்டிருந்த அந்த விபச்சாரத்தின் வல்லமைகள், அந்த வேசித்தனத்தின் வல்லமைகள், அந்த அசுத்தத்தின் வல்லமைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் புறப்பட ஆரம்பிக்கிறது. நல்ல வாய்களை திறந்து கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்றவங்க கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்றவங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பம் நல்ல வாய்களை திறந்து ரீபாலா தூடாபா ஷாபாலாதியா கபாதாலாபா மகிமை விளட்டும். ஓ ஜீசஸ் அப்பா, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த மகிமை எங்களுக்குள்ள இறங்குவதாக. செய்தி அளிக்கிற என் மேலே இறங்கி வருவதாக. எல்லாவற்றையும் கர்த்தர் வெட்டி போடுவீராக. உமக்கு பிரியமானதை செய்யும்படியா எங்களை போதித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே, நிறைய தங்கச்சிமார்கள் இருதயங்கள் உடைக்கப்பட்டு நான் விடணும்னு நினைக்கிறேன்னு விட முடியல, நிறைய தம்பிமார் விட நினைக்கிற விட முடியலன்னு சொல்லிக்கொண்டு கண்ணீரோடு உள்ள இருக்கிறத பார்க்கிறீங்கப்பா.
உம்முடைய மகளுடைய வாழ்க்கையில், உம்முடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான விடுதலையை ஊற்றிருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். The God, Lord Almighty, you are a holy, 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 holy. அந்த பரிசுத்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க தலையே போனாலும் பரவாயில்லை, அந்த யோசேப்பை போல பரிசுத்தத்தில் நிற்க உதவி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவனும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரே நல்ல பரிசுத்தம் ஆயிட முடியாது, தொடர்ந்து போராடுங்க. அதான் பக்தன் சொல்லுகிறார், நீங்க ரத்தம் சிந்தத்தக்கதாய் இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கல, ரத்தம் சிந்தத்தக்கதா எதிர்த்து நிற்கல. ஆவியானவர் உதவி பண்ணுவார். பரிசுத்தமாக இருக்க நாடுவோம். என்ன ஊழியம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் பரிசுத்தலைன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லை. பரிசுத்தத்தை வச்சு தான் பிசாசு பயப்படும். ஒரு ஊழியக்காரனை பற்றி பிசாசு எப்பவும் பயப்படும். பரிசுத்தமாக இருக்கிறான், அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தொடர்ந்து இந்த காரியத்தை தியானித்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் நம்ம சந்தித்து அடுத்த காரியத்தை நம்ம தியானிப்போம். இந்த வாரம் ஃபுல்லும் இந்த பரிசுத்தத்தை குறித்தான வசனத்தை தியானிங்க. எனக்கு ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தாரு, அதை சொல்லித்தாரேன். நம்ம பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க தான் நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். தியானிங்க. பரிசுத்தத்தில் யார் வேதத்தில் இருந்தா ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜாஷ்வா டிவிக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் கீழே தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளையோ உங்களுடைய காரியத்தையோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைங்க. உங்களுக்காக ஜாஷ்வா டிவியில் இருக்கிற ஊழியர்களும் நாங்களும் குடும்பமாக எல்லாரும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை கிருபையும் சத்தியமும் சமாதானமும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.